ஹாய் மக்களே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த சிஎஸ்கேக்கான டிக்கெட் எப்படி ஃப்ரீயாக வாங்கணும், சேப்பாக் ஸ்டேடியமில் எந்த பிளேஸில் உட்காந்தோம்னா பிளேயர்ஸில் ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம், தோனி நமக்கு எப்போ ஹாய் சொன்னாங்க, ஸ்டேடியம் உள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க, ஆக்ட்ரஸ்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க, ஸ்டேடியம் உள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளோட 2 வீலர் 4 வீலர்லாம் எங்கெல்லாம் பார்க் பண்ணால் நமக்கான சேஃப் இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு மேட்ச் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வழியாக டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நம்மளோட 4 வீலரை பார்க் பண்ணுறதுக்காக இந்த கலைவாணன் அரங்கத்துக்கிட்ட போனோம். பட் அங்கெல்லாம் பார்க் பண்ண முடியாது. அந்த கேஏங்கிற அந்த லேயருக்கு உள்ள டிக்கெட்டு மட்டும் இருந்தால் தான் பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு பேக் சைடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் பார்க்கிங் இருக்கும், அங்கே பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. உங்களோட 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் வேணும்னா ஸோ கலைவாணன் அரங்கத்துக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். போய் நீங்கள் சேஃபாக உங்களோட 2 வீலரையும் 4 வீலரையும் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிவிடுங்க. பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஸ்டேடியம் வந்துட்டு உங்களுக்கான கேட்டு டிக்கெட்டை செக் பண்ணிக்கோங்க. அந்த கேட்டுக்கு நீங்கள் ஈஸியாகவே ரீச் ஆகிடலாம். ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் இந்த பார்க்கிங்கு. இதுதான் சேஃபான பார்க்கிங். ஒரு வழியாக பார்க்கிங்கை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஸோ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. எல்லா சேனலும் இங்கே தாங்க இருந்துச்சு. இந்தியா கிளிட்ஸு, பிஹைண்ட் வுட்ஸு, நியூஸ் சேனல் எல்லாரும் சிஎஸ்கே மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு, கொடி, விசில் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஷர்ட்டு, கொடி, கேப்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி எங்களோட கேட்டை நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம். சரியாந்திர சவுண்டுங்க, முடியலங்க, செம்ம சவுண்டு. எல்லாம் தோனி, சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ செம்ம க்ரௌடு. ஸோ அதையும் நான் ப்ளே பண்ணுறேன். போகிறப்ப பார் கோடெலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அங்கே கேமரா அலோடு கிடையாது, அதனால் எடுக்க முடியல. ஸோ உள்ளே போனதும் நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா தோனியை தாங்க பார்க்க போனோம். வேறு எங்கேயுமே பார்க்கல. க்ரௌடு எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல. நேராக கேமரா எடுத்துகிட்டு தோனியை பார்க்க போனோம். அங்கே பார்த்திங்கன்னா மொயின் அலி, ஜட்டு எல்லாம் சொல்லிட்டு நேராக தோனிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் நம்ம சீட்டே தேடணும். அங்கே மொயின் அலி, ஜட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து தோனியை பார்த்துட்டு ஸோ நம்ம சீட்டை தேடிட்டு இருக்கப்போ நம்ம சேர் கேர்ள்ஸ்லாம் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரியே ஒரு நல்ல டான்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மளோட கண்ணு தோனிக்கு மட்டும்தாங்க போகுது. தோனி என்ன பண்ணுறாரு அது பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்தோம். தோனி தான். ஸோ தோனிக்கு நல்ல ஒரு ஜூம் பண்ணோம். ஸோ தோனி பயங்கர ஆக்டிவ்ங்க. ஒவ்வொரு செகண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கண்ணாலே பேசுகிறாருங்க பிளேயர் கூட. இங்கே மூவ் பண்ணு, அங்கே மூவ் பண்ணு, இதே தான். ஸோ தோனியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருங்கிறது பயங்கரமாக தெரியுங்க. பயங்கர டீமாக இருக்குது. தோனி வேறு லெவல் உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு பிளேயரையும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு பாலுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அதுதாங்க தோனி. தலை தோனி தான். ஸோ ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு பிளேயரை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்த பால் எப்படி இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. எந்த பிளேஸில் உட்காந்திங்கன்னா பிளேயரை ரொம்ப கிட்டக்க பார்க்கலான்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் இந்த டி லோயரு ஆர் டி அப்பரு, ஸோ இந்த ஏரியா எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த சி, இந்த லேயர், இந்த லோயரு, இந்த அப்பர் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கே லோயரு, அப்பர் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்குள்ளே தாங்க இருப்பாங்க. இங்கே மும்பை இந்தியன்ஸும் இங்கே சிஎஸ்கேவும் இருந்தாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சாலும் பிளேயரை ஆப்போசிட்டில் நேரில் பார்க்கலாம். ஸோ இந்த 3 இடத்த தவிர சி லோயர், டி லோயர், ஸோ கே லோயர் இந்த 3 இடத்த தவிர வந்து பார்த்திங்கன்னா பாக்கி எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக தெரிவாங்க. பால்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். பால் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் கிட்டக்க இருந்தீங்கன்னா பிளேயரை ரொம்ப கிட்டக்க பார்த்து ஹாய் சொல்லலாம். நம்மக்கிட்ட அவங்களும் ரீப்ளே ஹாய் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன பிளேஸு ஸ்டேடியமில் பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கெல்லாம் இருந்தோம்னா ஸோ மேட்ச் பார்க்குறதே வேஸ்ட்டுங்க. நீங்கள் வீட்டிலே இருந்தே பார்க்கலாம், ஒன்றுமே தெரியாது. பிளேயர்லாம் ரொம்ப தூரமாக இருப்பாங்க. ஸோ இது தாங்க நம்ம சொன்ன பிளேஸு. இது வந்துட்டு சி லோயர் அண்ட் அப்பேருங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆப்போசிட்டில் நீங்கள் பிளேயர் பார்க்கலாம். நம்ம இருந்த பிளேஸ் வந்துட்டு டி லோயர் அண்ட் அப்பருங்க. ஸோ பிளேயர் இது சிஎஸ்கே ஏரியா, இது மும்பை ஏரியா. ஸோ பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கிட்டக்க தெரிஞ்சாங்க. ஸோ இங்கெல்லாம் உட்காந்து பார்த்தோம்னா மேட்ச் பார்க்குறதுக்கு வீட்டிலே இருக்கலாங்க. ஸோ இங்கெல்லாம் டிக்கெட் எடுக்கிறது ஸோ அங்கே இருக்கிற யாராவது 4 கோடில் இருந்தீங்கன்னா ஸோ ஹாய் சொல்லலாம், பாய் சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கே அண்ட் சி அண்ட் டி ஸோ இதுக்குள்ளே டிக்கெட் கிடச்சிச்சின்னா நீங்கள் ரொம்பவே லக்கி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு 139 எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஸோ
கிரவுண்டை வந்துட்டு தண்ணி இருக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது நம்ம வீட்டில் இருந்து பார்த்தோம்னா ஆடு போட்டே கொண்டிருப்பாங்க. ஒரு வழியாக ஒரு 139 எடுத்ததுக்கப்புறம் ஸோ ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க. மேட்ச்சை சீக்கிரமாக அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ மும்பை பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஸோ அப்பனே முருகா இவங்கள்ட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறா அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு ஸோ ஸ்டேடியம் உள்ள என்ட்ரு ஆனாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே பிளேயரும் என்ட்ரு ஆனாங்க. ஸோ செம்ம சவுண்டுங்க. நம்ம போன நேரமோ என்னமோ தெரில, ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு வெறும் 4-6 போயிட்டே இருக்குங்க. ஸோ அந்த கேப்பில் நாங்கள் ஒரு ஸ்டேடியமே அலற விட்டோங்க. அது என்னென்னா ஸோ ஸ்டேடியமில் எங்கள் டி லோயர்லேருந்து சிஎஸ்கேன்னு சொல்லிவிட்டு கையை மேலே தூக்கணும். அது எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டது தான் இது. இந்த டி லோயர்லேருந்து அப்படியே மூவ் ஆச்சுங்க. ஸ்டேடியம் ஃபுல்லாக எல்லாருமே சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு மேலே கையை தூக்குனாங்க. டிஜேவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நல்ல ரைஸ் ஆச்சுங்க, பயங்கர ரைஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 ரவுண்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டு கிட்டே போச்சுங்க. ஸோ அகைன் ஸ்டார்ட்டு, அகைன் செகண்ட் 3rd ரவுண்டு. இது டிஜேவும் சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல என்ஜாய்மெண்ட்டுங்க. ஸோ நம்ம ஸ்டேடியத்தையே அலற விட்டோம். அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் சி அப்பர் கிட்ட போய் பார்த்தா ஸோ நயன்தாரா, விக்னேஷ் சிவன், அனிருத் ஸோ அவங்களாம் மேட்ச் பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மொபைல் எடுத்து நல்லா ஜூம் பண்ணால் தான் தெரியுது, கண்ணுக்கு ஏதோ லைட்டாக தெரியுது. அவங்க ஹாயெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இருந்ததுனால இவங்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ விஐபி ஏரியாலாம் இந்த சி அப்பரில் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா பிளேயருக்கு கீழே. ஸோ இந்த மாதிரி சீட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போனப்போ நயன்தாரா, அனிருத், விக்னேஷ் சிவன் ஸோ எல்லாமே ரொம்ப பக்கமாக தெரிஞ்சாங்க. ஸோ அதோட வீடியோஸ் தான் இது. ஸோ ஒரு வழியாக ஒரு டிஆர்எஸ் கிடச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம தோனி இறங்குவாரா இல்லையா மாட்டாராங்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக ஸ்டேடியமே அவுட் ஆகணுங்கிற மாதிரி வி வாண்ட் தோனி தோனின்னு கத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd அம்பையரும் பார்த்தீங்கன்னா அவுட்டுங்கிறத டிசிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மொயின் அலி வந்துட்டு போனாருங்க. அப்படியே ஷாக் ஆச்சுங்க, இது ரொம்ப தலை தோனி இறங்க மாட்டாரான்ட்டு. அந்த தோனி ஸ்டேடியமில் காலை எடுத்து வச்சதும் சவுண்டு கொடுத்துச்சு பாருங்கள், ஸ்டேடியமே அதிர்ச்சிங்க. ஒரு செகண்டு அப்படியே புல்ல அரிச்சு போச்சு, பயங்கர சவுண்டுங்க. தோனிக்காக மட்டும்தான் இவ்வளோ ஒரு ஆள் ஒத்த ஆளுக்காக இவ்வளோ ஆடியன்ஸுங்க. அடுத்த ஐபிஎலுக்கெலாம் அவர் விளாட்லன்னா ஸ்டேடியமில் காற்று தாங்க வாங்கும். ஸோ செம்ம சவுண்டுங்க, அதிர்ச்சிங்க, ஸ்டேடியமே அதிர்ச்சிங்க. ஒரு என்ட்ரிக்கு தலை என்ட்ரிக்கு ஸ்டேடியமே பயங்கர சவுண்டுங்க. தோனின்ட்டு பயங்கர சவுண்டு. தலை என்ட்ரு ஆனார். கண்டிப்பாக மேட்ச் நம்ம தான் வின் ஆக போகிறோங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ வின்னிங் ஷாட் அடிப்பாருங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு 6 மட்டும் தான் நமக்கு கிடைக்கல. லைட்டாக ஒரு சிங்கிள்ஸ் மட்டும் அடிச்சுட்டு நமக்கு சிஎஸ்கேவை வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். ஸோ சிஎஸ்கே எப்போதுமே டாப்பு தாங்க, தலை தோனி. ஸோ அந்த வின்னிங் ஷாட்டு தாங்க இது. ஸ்டேடியமே செம்ம சவுண்டு தோனின்ட்டு. ஸோ 15 பாலுக்கு 1 ரன்னு ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஒரு 6 அடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். எல்லார் கையிலையும் ஃபோனுங்க, எல்லார் கையிலையும் இந்த வின்னிங் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோனு. ஸோ அழகாக சிங்கிள் அடித்து வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாருங்க. ஸோ ஒரு வழியாக தலை தோனி மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் தாங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ கே அண்ட் சி அண்ட் டி. ஸோ இந்த லோயர் அப்பரில் இருந்தால் மட்டும்தான் பிளேயரை ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம போன நேரம் என்னமோ தெரில, நம்ம ரெய்னாவையும் பார்த்தோம், தலை தோனியும் பார்த்தோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம போன நேரம் தோனி ஸ்டேடியமில் என்ட்ரானார், மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ மேட்ச்சில் ஆடாதவங்க எல்லாரையுமே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் பண்ண சொல்கிறாங்க. அந்த சிஎஸ்கே பிளேயராக இருந்தாலும் சரி, ஸோ மும்பை பிளேயராக இருந்தாலும் சரி. ஸோ தோனி வந்துட்டு ஃபோன் கால் பேசியிருந்தாரு. தோனி இது தாங்க நமக்கு ஹாய் சொன்ன டைமு. ஸோ கடைசியாக ஒரு 50 பேர் அங்கே நின்று தோனியை பார்த்துட்டு தான் போனோம், மற்ற காலில் நின்னோம். ஸோ அதே மாதிரியே நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டோம், ஒரே டயத்தில் கூப்பிட்டோம். ஸோ எனக்கு தனியாகவே ஹாய் சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க அவர் ஹாய் சொன்னது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பி. மேட்ச் ஃபீல் பார்த்து இருந்துச்சு, எல்லாமே சொல்லிட்டேன். அந்த ஃப்ரீ டிக்கெட்டை இன்னும் எப்படி தான் சொல்ல போகிறேன், அதுக்கான வழி என்ன, சிஎஸ்கேவோட ஃப்ரீ டிக்கெட்டை எப்படி வாங்குறது, அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தலையை பார்த்தாச்சு, சேப்பாக்கத்தில் எந்த இடத்துல உட்காந்தா
நம்ம எல்லா பிளேயரும் பார்க்க போகிறோங்கிறத பார்த்தாச்சு. ஸோ தலைக்கு ஹாய் சொல்லியாச்சு. இந்த சிஎஸ்கே ஃப்ரீ டிக்கெட்டு எப்படி வாங்குறது, இப்போ நம்ம கண்டென்ட் உள்ளே வருவோங்க. ஸோ சிஎஸ்கே ஜெயிச்சா, ஸோ சிஎஸ்கேவோட ஃபுல் ஸ்பான்சர் யார், இந்தியா சிமெண்ட்டு. ஸோ ஓகேவா, இந்தியா சிமெண்ட்டு. ஸோ அதுதான் நம்ம அதை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ரீ டிக்கெட்டை வாங்க போகிறோம். இந்த இந்தியா சிமெண்ட்டு இப்போ சிவிலில் சிமெண்ட்டும் ஸ்டீல்ஸும் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஃப்ரீ டிக்கெட்டை நான் எப்படி எடுத்தேன்னா, கிட்டத்தட்ட இந்தியா சிமெண்ட்டோட நானும் ஒரு ஷேர் ஹோல்டருங்க. ஸோ ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் இந்த இந்தியா சிமெண்ட்டோட சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ நல்லாவே சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 176 இருக்கிறப்பவே ஏப்ரல் 24 அந்த ரேஞ்சுக்கில் 176 ரன் ஆச்சு. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000க்கு இதை நம்ம வாங்கியாச்சு. ஸோ 50,000 நம்ம இதை வாங்கினோம்னா, ஸோ 50,000 டிவைடட் பை 176 போட்டோம்னா ஒரு 284 ஸ்டாக்ஸு நமக்கு ஷேரு கொடுப்பாங்க. ஸோ 284 கிட்டத்தட்ட இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 176லேருந்து இதோட ஹை 196 வரைக்குமே போயிருக்கு. ஸோ நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ 20 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மகிட்ட ஆல்ரெடி 284 ஷேர் நம்மகிட்ட இருக்குது, 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா 5,681 இந்தியா சிமெண்ட்லேருந்து நமக்கான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம கண்டிப்பாகவே சிஎஸ்கே மேட்ச் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2-1-2 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் சிஎஸ்கே வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணலானாலும் சரி, இந்தியா சிமெண்ட்ஸுங்கிறது சிவிலில் எப்போதுமே சிமெண்ட்ஸும் ஸ்டீல்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். 269 வரைக்கும் போகிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 50% ரிட்டர்ன்ஸு இந்த இயர்க்குள்ளே இந்தியா சிமெண்ட்ஸ் கொடுக்க போகுது. ஸோ இதை சொல்கிறதுக்காக நீனு மேட்ச்சு அது இதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்க வச்ச அப்படிலாம் இல்லைங்க. ஸோ ஏகப்பட்ட எம்என்சி கம்பெனியில் லே ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களை நம்பி நீங்கள் இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு நமக்கானது, நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் மார்க்கெட்டில் நீங்களும் ஒரு இன்வெஸ்டராக ஆகுங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாருமே வாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் இந்தியன் சிமெண்ட்டில் ஷேர் வாங்கினேன். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் இந்த சிஎஸ்கே மேட்ச் பார்த்தேன். ஸோ லே ஆஃப் எம்என்சி கம்பெனியில் ஏகப்பட்டது நடந்துக்கிட்டு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் ஸோ யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு உங்களோட பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.